அக்ரேகுட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் 4 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்ட நிலையில இன்றைய தினம் ஊடக சந்திப்புல அந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மாதம் 13ஆம் தேதி மாலை 5 மணி அளவுல சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி மேல துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இதனால இன்றைய தினம் திங்கட்கிழமை நாடளாவிய ரீதியில் அனைத்து சட்டத்தரணிகளும் இணைந்து பணி புறக்கணிப்புல ஈடுபட்டு வர்றாங்க. இந்த பணி புறக்கணிப்பானது பல இடங்களிலும் இடம்பெற்று வர்ற நிலையில சட்டத்தரணிகள் பணி புறக்கணிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டங்களையும் ஈடுபட்டு வர்றாங்க. நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்துல திங்கட்கிழமை எந்த ஒரு நீதிமன்ற நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லி சட்டத்தரணிகள் முடிவெடுத்துள்ளனர். அதோட இன்றைக்கு முக்கியமான வழக்கு ஒன்று விசாரணைக்கு இருந்தது. நாமல் ராயபக்ஷ மேல ஏற்படுத்தின ஒரு வழக்கு இன்று விசாரணையில காணப்பட்டது. அதாவது கிறிஸ் கட்டிடம், அதாவது அந்த கட்டிடத்துல ரக்பி விளையாட்டை ஊக்கப்படுத்துறேன், அதனை பிரபல்யப்படுத்துறேன்னு சொல்லி அதுல ஏற்படுத்தின மோசடி தொடர்பில் ஒரு வழக்கு இன்றைக்கு நிலுவையில இருந்தது. அந்த வழக்கானது சட்டத்தரணிகளிட பணி புறக்கணிப்பு காரணமாக இன்றைய தினம் இடம்பெறாத நிலையில் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.